உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே அப்பா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே அப்பா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும்.
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாமே அவரால் ஆகும். வேதவசனத்தில் பார்க்குறோம். ஏசாயா 32:27 இப்படியாக சொல்லுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும். வேதவசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சரீரத்தை குறித்து நம்மளே யோசித்து கொண்டிருக்கிற பலவீனத்தை குறித்து, நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நாமளே யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இது முடியாது என்று சொல்லி யோசிக்கிற காரியம் நம் தேவனால் முடியும். ஏன்னா மாம்சமான யாவருக்கும் அவரே தேவனாகிய கர்த்தர், நம்மளை உண்டாக்கினவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்தாலும் சரி, இந்த ரிப்போர்ட்டில் நான் உங்களை நம்புகிறேன், இந்த ரிப்போர்ட்டை உங்களால் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி இருப்போம்னா, ஆண்டவரை நோக்கி காத்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் இப்பொழுதே சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். வேதவாசனத்தில் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்னா, நம்ம சூழ்நிலைகள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், வாட் எவர் யூ மே பி கோயிங் த்ரூ, just want to tell you there is nothing impossible with God. Just surrender to Him. Just surrender yourself, surrender your life. This is all God expecting from us. Let's surrender. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை நானே ஒப்பு கொடுக்குறப்பா, தேங்க்யூ, நீங்கள் நடத்துங்க என் கூட இருந்து என்று சொல்லி நம்ம கேட்போம்னா, ஆண்டவர் நடத்தியே தீர்வார், சுகத்தை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ, யாருடைய சரீரத்தில் எல்லாம் பலவீனம் இருக்குது, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நாங்கள் இந்த நேரத்தில் பேசுகிறோம். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம், ஆமாண்டவரே, ஒவ்வொருத்தருடைய சரீரத்தையும் தொடட்டு இயேசுவின் நாமத்தில். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நீங்கள் செய்யுங்க. உங்கள் கரத்தில், உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுகத்தை வேண்டுவோருக்கு சுகத்தை கொடுங்க. வாழ்க்கையில் வழி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும், வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, என்ன செய்வதென்றே தெரியலை என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வழியை உண்டு பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். God bless you.